Hi friends, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து ரைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காசிமேடு பீச் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து சடனாக வந்து பிளான் பண்ணி கிளம்பிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வழி வந்து எப்படி போகணுன்ட்டு பார்த்துக்கிட்டேன் மேப்பில். பட் அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போகிறேன். ஸோ நான் ஒரு 5 o'clockலாம் கிளம்பலான்னு பிளான் பண்ணேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ 5:30 கிட்ட ஆக போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரமாக கிளம்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். சன்ரைஸுக்கு எப்படியாவது நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் அது முடியவே மாட்டேங்குது. மெரினா பீச்சுக்கு ஒரு அடி போகும்போது அப்படி தான் பிளான் பண்ணேன். லேட்டு, இதுவும் லேட் ஆகிடுச்சு. போகணுன்னா சீக்கிரமாக கிளம்பணும். நல்லா தூங்கிட்டு இருந்தால் இப்படி தான் லேட் ஆகும். சரி ஓகே, அப்படியே கிளம்பிட்டாங்க. ஒரு 5:30 ஆகுது இப்போது. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து ரீச் ஆகலான்னு நினைக்கிறேன் கரெக்ட் டைமுக்கு. அப்படி இல்லைன்னா சன்ரைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக பெஸ்ட் ரூட் எதுன்னு பார்த்தாக்கா பாரிஸ் போயிட்டு போகிறது தான் வந்து பெஸ்ட் ரூட்டுன்னு சொல்லி காமிக்குது மேப்பில். பட் நான் வேறு பக்கம் அந்த மாதவரம் சைடு அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கொஞ்சம் அது சரியாக காட்ட மாட்டேங்குது. அந்த ரூட் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்குது மேப்பு. சரி ஓகே, எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு காமிக்கிற ரூட்லேயே கிளம்பிட்டேன். மேக்ஸிமம் எல்லாமே இந்த பார்த்த ரூட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் பார்க்காத ரூட்டுக்கிட்ட போயிட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாரிஸ் கிட்டே வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. ஸோ சன்ரைஸ் வந்து வர டைம் தான். கண்டிப்பாக போயிட்டு அதை ஷூட் பண்ண முடியாது, நல்லா தெரியுது. ஏன்னா ரைட் சைடில் அழகாக அந்த எல்லோ கலர், அந்த சன்ரைஸ் ஆக முடியாது எல்லோ கலரில் வரும்ல, இப்போது அந்த மாதிரி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் சன்ரைஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காசிமேடு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிடுச்சு நல்லா ஃபுல்லாக. ஸோ இப்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட்டு உள்ளே போகணும். ஸோ ஆக்சுவலாக அதுதான் வந்து அந்த பீச்சுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். கிட்ட போயிட்டு பார்க்கலாம். இந்த ரைட்டு தான் வந்து உள்ளே போகணும் பீச்சுக்கு. ஆக்சுவலாக நான் இப்போ தான் வந்து காசிமேடு பீச்சுக்கே வரேன் ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. சூரியனை பாருங்களேன், செம்மையாக இருக்குது இந்த வியூவு. பா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நல்ல ஒர்த்தான பிளேஸு. ரைட் சைடில் ஃபுல்லாக இந்த ஃபிஷ்ஷிங் போட்லாம் நிற்குது. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹார்பர் மெரினா பீச்சோடைய ஹார்பர்னு நினைக்கிறேன். அது இப்போ லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. மீன் பிடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். வலை போட்டுட்ருக்காங்க. இவரை சுத்தமாக அந்த அலையே இல்லை இங்கே. இந்த கல்லுலாம் போட்டதுனால அலை வந்து வரலன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த பக்கம் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ரோடு வந்து நிறைய இருக்குது இந்த பக்கம். இப்போ வலை தான் போட்டுட்ருக்கேன். இந்த பக்கம் ஒரு போட் வந்து வலை போட்டுட்ருக்கேன். அந்த பக்கம் ஒரு போட்டு வந்து அந்த சைடு வலையை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அப்படி போட்டுட்ருக்காங்க அந்த பக்கம். ஸோ சுற்றி அப்படியே போட்டு வந்து வலை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ராக் வந்து நிறையா இருக்குது இங்கே. ஸோ அதான் வந்து இந்த அலை வந்து மேக்ஸிமம் வராமல் இருக்குது தடுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க போல இருக்குது. மேக்ஸிமம் அதுக்காக தான் இருக்கும். ஸோ ரைட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக இந்த போட்டிங், ஃபிஷிங் போட்டிங் வந்து நிப்பாட்டி அந்த மீன்லாம் எடுக்கிற அந்த இடம் இருக்குது இங்கே. காலையிலே வந்து செம்ம வியூ இங்கே.
உண்மையிலே சூப்பரான பிளேஸ்ங்க இது, செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு போட் ஒன்று ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து கரை தட்டி நிற்கிது போல இருக்குது. அது அப்படியே விட்டுருக்காங்க. பயங்கரமாக அது அந்த துருப்பிடிச்ச மாதிரி ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த இதோட எண்டுக்கு வந்துட்டேன் இப்போது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா தெரியும், பாருங்க தூரத்தில் ஒரு போட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ மீன் பிடி தான் போயிட்டுருக்காங்க போல இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ராக்கு, இந்த எண்டு தான். செம்மையான வியூவில் இது. காசிமேடோட இந்த பக்கம் இது. ஸோ இங்கே ஒரு போட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து கரை தட்டி நிற்குது. பயங்கரமாக துருப்பிடிச்சி ரொம்ப பழசாக இருக்குது அது. ஸோ அந்த பக்கமும் வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு போகலாம் போல இருக்குது. பட் ஆனால் அது வழி எப்படின்னு தெரில. அது ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே வந்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க தெரியும், நிறைய அந்த மாதிரி இருக்குது. ஸோ சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன பிரிட்ஜு மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த பக்கம்லாம் வந்து பார்க்கலாம் போல இருக்குது. ஸோ நிறைய அந்த பக்கம் 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்குது இந்த பக்கம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நிறையா இருக்குது இந்த பக்கம். ஆனால் இந்த சன்ரைஸ் வியூ தாங்க செம்மையான வியூ, பயங்கரமாக இருக்குது. அந்த கடல் மேலே அழகாக நிற்கிறது, அதோடைய லைட்டிங்கு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள், நிறைய டால்ஃபின் இங்கே இருக்குது. இங்கே மீன் பிடிக்கிறாங்கல்ல, ஸோ வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அதனால் வேண்டி அது இந்த பக்கம் இருக்கானு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. நிறைய இருக்குது. இப்போ நிறையா பார்த்தேன் நான். ஸோ வீடியோ எடுக்கும்போது 1 2 தான் வருது. அந்த பக்கம்லாம் கூட நிறையா இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியுது. அங்கே பாருங்கள், அதோ அங்கே ஜம்ப் பண்ணிகிட்ருக்கு பாருங்க. ஸோ நிறையா இருக்குது. இங்கே வேறு ஓ அப்பா, எவ்வளோ பெருசுரா சாமி. உங்க பாருங்கள், டால்ஃபினா இல்லை வேறு ஏதாவது மீனாக தெரில. ஸோ இங்கே ஆனால் நிறையா இருக்குது மீன். இங்கே பெரிய பெரிய மீன். ஆனால் அதெல்லாம் இது என்ன மீன் தெரில. டால்ஃபின் தான் நினைக்கிறேன், இல்லைன்னா வேறு ஏதாவது மீனாக இருக்கலாம். அங்கே பாருங்க, சொரா மீன் மாதிரியே இருக்குங்க. அது சொரா மீன் என்னன்னு தெரில.
ஆனால் டால்ஃபின் மாதிரி தெரியல எனக்கு சரியா. சொரா மீன் மாதிரி இருக்காது. அங்கே பாருங்கள், இந்த பக்கமாக அது மறைஞ்சிருச்சு அதுக்குள்ளே. நீங்கள் அந்த ஐஸ் கட்டிலாம் வந்துட்டு டூல் ஆக்கி வந்து இந்த போட்டில் வந்து லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக போயிட்டு அப்படியே அதுக்குள்ளே வந்து போட்டுக்கு அந்த அடியில் வந்து ஸ்டோர் ஆகிட்டுருக்கீங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு அப்படியே மீன் பிடிக்க போவாங்க போல இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காசிமேடு பீச்லேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக நான் இந்த பீச்சுக்கு வந்து நான் வந்ததே கிடையாது. ஆக்சுவலாக இது பீச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹார்பரு அந்த மாதிரி தான் இது. ஆனால் அதில் வந்துட்டு அந்த மாதிரி அந்த சின்ன பிரிட்ஜு மாதிரி நிறைய கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் காலையில் வந்து வாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காலையிலே வந்து அந்த மாதிரி அந்த சன்ரைஸு அப்புறம் அந்த போட்டிங் போகிறது எல்லாமே பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்லாம் காலையில் இங்கே வர்றாங்க போல, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நானுமே வந்து சரி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்ததுக்கு நல்லா ஒர்த்தபுளான பிளேஸ் தான் இது, இவ்வளோ தூரம் சைக்கிளிங் பண்ணி வந்ததுக்கு. இந்த சண்டே டைம்லாம் வந்து ஃபேமிலியோட வந்து ஈவினிங் டைமில் வந்தாக்கா இப்போ குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக வந்து பிடிச்சிக்கணும் இந்த இடத்துலலாம். ஏன்னா எந்த ஒரு தடுப்பும் கிடையாது சைட்லலாம். அதனால் கொஞ்சம் கையில் பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல பசங்க நிற்க வைக்கிறது கொஞ்சம் சேஃபு. ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் சைடில் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். நான் அந்த பக்கம் போனதில்லை, எனக்கு தெரியாது எங்கே இருக்குங்க. நான் இந்த பக்கம் தான் சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்குது போல இருக்குது ஃபிஷ் மார்க்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வந்து வந்த வழியே போகாமல் வேறு வழி மாதாவூர் ரூட்டு வந்து போகலான்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வழியிலே போகலாம் இந்த வாட்டி. ஏன்னா இப்போ காலையில் ஆகிடுச்சா, ஸோ கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த பக்கம் போயிட்டால் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ரூட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ போயிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குது ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரைட் எடுக்கணும். இந்த ரோடு டிராஃபிக்காக இருக்குமான்னு தெரியலையே. சரி போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைடை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ரைடு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. பார்க்காத பிளேஸ்லாம் போயிட்டு பார்த்துட்டு அழகாக காலையிலே வந்து அந்த சன்ரைஸு அந்த ஃபிஷ்ஷிங்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மகிழ்ச்சி.